ஏங்க மூணாருக்கு வாங்க. ஏங்க மூணாருக்கு வாங்க, கோயிலூர் ரூட்டில் வாங்க, இந்த சுவிட்சர்லாந்து கொஞ்சம் அனுபவிங்க. மூணாரோட சுவிட்சர்லாண்டுக்கே வந்துட்டோம் நம்ம. மூணாரில் ஒரு தனி ஐலாண்டுங்க இந்த இடம்லாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இங்கிட்டு தாங்க தமிழ்நாடு. ஸோ இங்கிட்டு வந்து கேரளா. ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா கேரளாக்குள்ளே வந்து தான் நீங்கள் இந்த சைடு வரணும். அந்த சைடு பாருங்கள், பனிமேல் அப்படியே உரசிக்கிட்டே போகுது அந்த மலைக்கு. அப்படியே டேம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வாங்க அப்படி நம்ம இப்போது டாப் ஸ்டேஷன் தான் இப்போது விசிட் பண்ண போகிறோம். என்ன ஏதுன்னு நான் அப்படியே ரோடுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வேறு இந்த ஷார்ட்ஸில் வேறு கவர் பண்ணணும். அப்படியே நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். நான் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் போட்டிங் பண்ணியிருப்பேன். ஏன்னா டைம் வேறு ஆகிட்டே இருக்கா. எல்லோரும் ஸ்டே பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த நாளில் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் நாம். நான் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு தான் அதிகமாக விரும்புவேன். ஏன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கேமராக்கு வந்து சார்ஜர் வந்து செட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸோ சார்ஜர் வந்து கம்மியாகிட்டே வருது. 15% தான் இருக்குது. மூணாரோட சுவிட்சர்லாண்டுக்கே வந்துட்டோம் நம்ம. மூணாரில் ஒரு தனி ஐலாண்டுங்க இந்த இடம்லாம். எப்போ மூணார் கூட இவ்வளோ அழகாக இருக்காது பார்க்கும்போது. ஏன்னா இந்த இடம் இந்த பிளேஸில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா இது ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னே சொல்லலாம். கொடைக்கானல் கிட்ட அந்த பூண்டி கிளாவேரை அது எப்படி இருக்கும்ல பார்க்குறது, அதே பிளேஸ் மாதிரி தான் அங்கே இதுவும் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கிட்ட வந்து அந்த தைலக்காடு இருக்காது, இங்கிட்ட வந்து தைலக்காடு தான் அதிகமாக இருக்கும். இதை பாருங்க, சுவிட்சர்லாண்டு வந்துட்டோம் நம்ம. மூணார் சுவிட்சர்லாண்டு. எப்பா இதாங்க மூணார் சுவிட்சர்லாண்டு. ஐயோ, வேற லெவலில் இருக்குங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அங்கே அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிடுவோம்.
டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஏன்னா ஒரு 2 பஜ்ஜியும் ஒரு டீ மட்டும் தான் வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா டாப் ஸ்டேஷன் பார்த்துட்டு கிளம்பலாமா இல்லை கோயிலூர் போயிட்டு வரலாமான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதாங்க சுவிட்சர்லாண்டு, மூணாரோட சுவிட்சர்லாண்டு. ஏங்க மூணாருக்கு வாங்க, ஏங்க மூணாருக்கு வாங்க, கோயிலூர் ரூட்டில் வாங்க, இந்த சுவிட்சர்லாண்டு கொஞ்சம் அனுபவிங்க. எங்க அவ்வளோ ஒரு இயற்கையான பிளேஸுங்க. ஒரே வீடியோவில் அவங்க ஊரே ஃபேமஸ் ஆக்கி விட்டாயா. இந்த சொர்க்க பூமிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல டைட்டில் எப்படி வைக்கணும்னா, மூணாரில் சொர்க்க சாலை பாதைன்னு வைக்கணுங்க. அதுவும் செட்டாகும். அப்புறம் மூணாரில் தனி சுவிட்சர்லாண்ட் தீவுன்னு வைக்கணும். தீவு மாதிரி தான் இருக்கு. இந்த 2 டைட்டில் இதுக்கு சூஸ் ஆகும், இது செட் ஆகும். டீ சாப்பிட்ட மாதிரியே இல்லை எனக்கு, அந்த ஒரு ஃபீலே இல்லை. நைட்டு 1-1:30 மணி வரை வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனாலும் அந்த வீடியோ எடிட்டிங் முடியாது, பாதியில் அப்படி தான் நிற்கும். ஏன்னா அதை எடிட் பண்ணி இன்னொரு வாட்டி நான் பார்க்கணும், ஏதாச்சும் தப்பாக இருக்கா, ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்போமா. 2-3 வாட்டி நான் நல்லா பார்ப்பேன், அந்த வீடியோவில் வச்சு தப்பாக பண்ணியிருக்கேண்ணா. இந்த டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த டாப் ஸ்டேஷனை மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிடலாம். நாம இந்த வழியை அப்படியே கீழே தேனிக்கு இறங்க முடியுங்க. இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிடலாம் நம்ம. இங்கிட்டு தான் தமிழ்நாடு. ஸோ இங்கிட்டு வந்து கேரளா. ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா கேரளாக்குள்ளே வந்து தான் நீங்கள் இந்த சைடு வரணும். இந்த சைடு வரணும்னா ஆக்சுவலாக கையில் அமௌண்ட் இல்லை. நான் வந்து அது காசு வந்து டிக்கில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஆனந்தா பரவாயில்ல போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை மேலே மட்டும் விசிட் பண்ணிவிட்டு வாங்க போயிடலாம். பாருங்க, இந்த இடத்துல ஏறினா 360 டிகிரி வியூ உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
இது தமிழ்நாடு தாங்க பாரு. அந்த சைடு பாருங்க, பனி மேலே அப்படியே உரசிக்கிட்டே போகுது அந்த மலைக்கு. ஸோ கீழே நிறைய பேர் இறங்கி போகிறாங்க. இங்கேவே நல்லா பார்க்கலாமே. ஸோ அந்த இடத்துல ஒரு ஊர் பார்க்க முடியும். இந்த மரம் இருக்கனால மறைக்குது. அப்படி அந்த பிளேஸில் விசிட் பண்ணி வந்துட்டோங்க. ஸோ டாப் ஸ்டேஷன் வந்து விசிட் பண்ணி வந்துட்டோம். சில இடத்துல வந்து ஜிபே ஒர்க் ஆகுது, ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூங்க. வந்துடுமோ? எவ்வளோ பக்கம் பாருங்க காட்டுமா. எப்பா